ஹாய் குட்டி பசங்களா, இன்னைக்கு நம்ம சாராவோட ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். சாரான்ற பொண்ணு உங்களை மாதிரி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா. இன்னைக்கு வெட்னஸ்டே, பிடி பீரியட் இருக்கிற நாள். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியாக விளையாடலான்னு சொல்லிட்டு அவள் ஸ்கூலுக்கு ஆர்வமாக கிளம்பி போகிறா. ஆனால் திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரில. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அவகிட்ட பேசவும் இல்லை, அவ கூட விளையாடவும் இல்லை. அதனால சாரா ரொம்ப சோகமாக ஆயிட்டா. அப்போ அவளுக்கு ஜீசஸோட ஞாபகம் வந்தது. ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் சொல்றாரு. நம்ம சாராக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப சாரா ஏசப்பா கிட்ட கேக்குறா, ஏசப்பா என்னப்பா சொல்ல வரீங்கன்னு. அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, சாரா பாப்பான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாரா பாப்பா எனக்கு என்னோட செல்ல குட்டி அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே சாராக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. சாராக்கு அவளோட ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்க. இப்போ சாராக்கு அவளோட கவலை எல்லாமே போயிடுச்சு. அவ கூடவே இருக்க, எப்பவுமே அவளை பார்த்துட்டே இருக்க ஃப்ரெண்ட் அவ கூடவே இருக்காரு அப்படின்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. உங்களுக்கும் சாராக்கு நடந்த மாரி நடந்துருந்துச்சுன்னா நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுள் எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாங்க. அவர் எப்பவுமே நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். கடவுள் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். எப்படி அவர் சாரா விட்டுட்டு போலையோ அந்த மாதிரி எப்போவுமே உங்களையும் விட்டுட்டு போக மாட்டார்.